பிஎஸ்என்எல் 72 நாள் ஸ்கீம் ஒன்று இருக்குது. 2 GB ஃப்ரீ, எவ்ரிடே 2 GB ஃப்ரீ. அப்போது அந்த 72 நாளைக்கும் சேர்த்து 485 ரூபா, 485 ருபீஸ் கட்டா போதும். இந்த சர்வீஸ் பிஎஸ்என்எல் ஆஃபர் பண்ணுது. ஜியோ பிஎஸ்என்எல் மாதிரியே தான் சர்வீஸ் கொடுக்குது. 2 GB ஃப்ரீ, 72 நாள் தான். ஆனால் ஜியோ கொடுக்குற வாங்கக்கூடிய தொகை என்பது 749 ருபீஸ். இதையே ஏர்டெல் 979 ரூபா, 979 ருபீஸ். இதே 2 GB ஃப்ரீ. ஆனால் 72 நாட்களுக்கு பதிலாக அவங்க 84 நாள்னு ஒரு கூடுதலாக ஒரு 12 நாள் கொடுக்குறாங்க. 485 ரூபாய் எங்கே, 749 எங்கே, 979 எங்கே? அப்போ எவ்வளோ அதிகம்? ஒன்றுமில்லை என்று ஆரம்பித்தவங்க இன்னைக்கு எவ்வளோ தூரத்தில் போய் நிற்கிறாங்க? இவங்களை யார் கட்டுப்படுத்துறது? இப்போ சமீபத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க, மினிமம் 189 ரூபா இருந்துச்சு ஏர்டெல்லில், அது கிடையாதுன்னு இப்போ க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும் 199 ரூபான்னு. ஆனால் எத்தனை வாடிக்கையாளர்கள் மினிமம் வாங்கினவங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் 10 ரூபாய் என்பது எதற்காக இவங்க உயர்த்தணும்? இப்போது ஏர்டெல் லாபத்தில் தானே இருக்குது, இன்றைக்கி லாபத்தில் தானே இருக்குது. மினிமத்தை குறைக்கிறாங்க. ரெண்டாவதாக இவருடைய திட்டமே இன்னைக்கு வருங்காலத்தில் மந்த்லி பிளானே இருக்காது. 3 months பிளான்ங்கிறது கம்பல்சரியாக கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அவருடைய திட்டம், அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டம்.